ஏங்க தமிழ்நாடு வரலாறுலயே பொலிட்டிக்கல் ரேலியில் ஸ்டாம்பீட் ஆனதே கிடையாதுங்க. மத நிகழ்வுகள் ஆயிருக்கு, மகாமகத்தில் ஆயிருக்கு, இலவசங்களுக்காக 2005 கே நகரில் ஆயிருக்கு. 45 பெண்கள் இலவச சேட்டை, வேட்டி, சேலை வாங்குறதுக்கு செத்தாங்க. பிரச்சாரத்தில் ஆனதில்லை. அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தில் நடந்ததே கிடையாது. ஏன்னா அது வந்து செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் வந்து செகண்ட் ரேங்க் லீடர்ஸே உங்களுக்கு இல்லை. செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் வந்து அது நடந்திருக்காது. அவன் தான் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் தான் ஷாக் அப்சர்வர். அப்போ முழு குறையும் விஜய் கிட்ட தான். கவர்மெண்ட்டை போலீஸ் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிற க்ரௌடை எதை வச்சு கட்டுப்படுத்துவேன் எனக்கு சொல்ல? அதை இவர் தான் செய்யணும். இவர் மேலே ஏறினது தான் எல்லாருமே இறங்க ஒருத்தராவது ஒரு நாளாவது இந்த 6 கூட்டத்தில் ஒரு தடவையா சொல்லியிருப்பாரா இங்கே இறங்குங்க? விஜய் சொன்னது மட்டும் சொல்லிட்டே இருப்பார். புஷி சொன்னா யாரு கேட்பார்? கேட்க மாட்டேன். அப்போ அவர் தான் பொறுப்பேற்கணும். அப்புறம் இதுக்கு பிறகு நாங்கள் வந்து அவரை கொண்டாடுவோம்னா கொண்டாடுங்க. இந்த ஆங்கிளில் கேட்குறேன். இப்போ இங்கே நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு பிறகும் கொண்டாடுகிற ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா இந்த நேரம் அரசு அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போனா இந்த சமூகம் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் ஒன்று இருக்குல்ல, அதற்காகவே அதை பண்ணாம இருப்பாங்க. அப்ப நீங்க வந்து பயந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். யாருக்காகவும் சட்டம் வளைய முடியாதுங்க. எப்படி வந்து பணம் இருக்கவனுக்கு செல்வாக்கு இருக்கவனுக்கு சட்டம் வளைஞ்சு கொடுத்து அவனை தொடாம இருக்குதோ, அது எவ்வளவு பெரிய தவறோ அனுமதிக்கப்படாததோ, அதே மாதிரி வந்து ஒருத்தரை கைது பண்ணா வந்து கலவரம் வந்துரும்னு நீங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்கன்னா அதுவும் ஆபத்தானது. நான் இப்ப கூட கைது பண்ணுன்னு சொல்லல, எஃப்ஐஆர் போட்டியா? வழக்கு போட்டிருக்கோம். வழக்கு போட்டிருக்கணும் இல்லை? நீங்க கைது பண்றது பண்ணாது ஐஓவோட வேலை, இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரோட வேலை, கோர்ட்டோட வேலை. கோர்ட்டு கூட கிடையாது, ஐஓவோட வேலை. நீங்க ஒண்ணுமே எடுக்கல. அப்ப விஜய திமுக மட்டும் தான் காப்பாத்துதுன்ற எண்ணம் வந்து வலுப்பெறுகிறது. அப்படியே நோகாம அவரை வந்து கொண்டு போய் வந்து திருச்சியிலேருந்து மெட்ராஸ்ல இருந்து அவர் கொண்டு போய் பனையூரில் வீட்டில் விட்டீங்க. அது பிறகு இப்போ பாண்டி எங்கே இதில் இருக்காரு, அது பேர் என்ன, ஃபோர் ஷோர் ரெஸ்டார்ட்டில் இருக்காரு பட்டணம்பாக்கத்தில். அவருக்கு போலீஸ் பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்துங்க, ஒன்றும் வேணான்னு சொல்லலை. சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதை சொல்லுங்கள். நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காதெல்லாம் அரசாங்கத்தோட உரிமை, அதை நம்ம கேட்க முடியாது. அது வந்து உளவுத்துறை அறிக்கையின் அடிப்படையில் வர வேண்டியது. ஒவ்வொரு குடிமகனின் உயிரை காப்பாற்றுவது அரசின் கடமை.